ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆக தேர்ட் ப்ரோமோவில் வந்து நம்ம ஆதிரை மற்றும் எஃப்ஜே அவர்களோட வழக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆதிரை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த கேஸ் எப்படியா ஜெயிக்கணும், என்ன வேணால் பண்ணுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து நிறைய பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பெரைட்டு இருந்தாங்க. சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த கேஸ் நான் எப்படியா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கன்ஃபெஷன் ரூம்லேயே பயமாக கதறிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் நான் இதை எப்படியாவது வந்து வின் பண்ணி ஆகணுன்ற மாதிரி. ஏன்னா வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க போல அந்த ஒரு விஷயத்தில் வந்து எஃப்ஜே விஷயத்தில் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. ஏன்னா அந்த வைல்ட் கார்டில் போயிட்டு அவர் மறுபடியும் பண்ண சில சம்பவங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அதனால் வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் பார்க்குறீங்க, வந்து பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க ஆதிரை சைடு வந்து, ஆதிரை வந்து அரோரா வந்து அட்வொகேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அட்வொகேட் வந்து வேலிடான ஒரு அட்வொகேட் தான். ஸோ அரோரா வந்து நல்ல பயங்கரமாக பாயிண்ட்ஸ் பேசுகிறாங்க. ஜட்ஜாகவும் சூப்பராக பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜட்ஜாக வந்து ஹமீத் மற்றும் சுபிக்ஷா இருக்காங்க. இந்த பக்கம் எஃப்ஜேவோட அட்வொகேட்டாக வந்து விக்ரம் அவர்கள் இருக்கார், விக்ரம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து அந்த ஒரு தபாத்தில் இந்த இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா அந்த ஒரு பொசிஷனில் இருக்கார். கமருதீன் வந்து அவர் வந்து இதாக இருக்கார். ஓகேங்களா, அந்த தவால்னு சொல்லுவாங்களா இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கார். ஸோ ஆதிரை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு ஸோ என்னை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே சொல்லிட்டாங்க. சபரி, எஃப்ஜே மற்றும் ஆதிரை இருக்கும்போது இவன் வந்து பிடிச்சா பேசுகிறான், பிடிக்கலாம் பேச மாட்டான், வந்து என்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறான், அவனுக்கு தேவையான பேசுகிறான், தேவையில்லைனா பேச மாட்டான்றது இந்த கருத்தை வந்து அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போதே சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள அந்தளவுக்கு எஃப்ஜேக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், நம்மள வந்து வெளியில் பார்க்க நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து நம்ம அரோரா சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஒரு பொண்ணோட லைஃப் வந்து ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், சும்மாலாம் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு பிக் பாஸோட கேஸாக பார்த்தா கூட அவங்க ரெண்டு பேரோட சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய இஷ்யூ இது. ஸோ ரொம்ப ஃபீலிங்ஸான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, அவங்க என் கூட பழகந்து பேசினதெல்லாம் ஓகே தான், பட் வந்து தப்பாக போயிடுமோன்ற ஒரு கான்செப்டில் வந்து நான் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ஃபுல்லாக சொல்ல அவர் ஓகேங்களா, என்னாலும் அந்த கேம் எஃபெக்ட் ஆகுதுன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேமை கொண்டு வந்துட்டார். அவங்க வந்து பர்சனலாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவர் கேமாக அந்த விஷயத்தை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து கிளியர் பண்ணுறாரு. ஓகேங்களா. கிளியர் பண்ணுறது வந்து எஃப்ஜே வந்து எந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தால் அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு இருப்பாங்க. எஃப்ஜே இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறார். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து கேமை வந்து வெளியில் போய் பார்த்துட்டு வந்து வேறு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க வெளியில் போன உடனே நம்ம வியானா கூட வந்து எஃப்ஜே அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டார். ஓகேங்களா. ரொம்ப க்ளோஸாக இருந்ததால் அதை அவங்க பார்த்துட்டு நான் அவங்க கூட க்ளோஸாக இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுற வராங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஜே சைடு முழுக்க தவறுங்க. அவர் என்ன வந்து வின் பண்ணாலுமோ இதை வாட்டவர் இருந்தாலும் அவர் சைடு முழுக்க தவறுகள், அவர் செஞ்சதெல்லாம் தவறு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதிரை கேட்குறாங்க, அவன் லவ் பண்ணானா பண்ணலையா, ஸோ ஏதாவது ஒன்று கரெக்டாக சொல்லுங்கள். இது வந்து அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தவிர்த்து பர்சனலாகவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்றது தான் அவங்க நேற்றும் சொல்லியிருந்தாங்க. நான் எதுக்கு வைல்ட் கார்டில் வந்தேன், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன், இந்த விஷயம் எனக்கு தெரியல, ஸோ அதனால இந்த விஷயத்துக்காக நான் வைல்ட் கார்டுக்குள்ளேயே வந்திருக்கேன்றாங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஸோ எஃப்ஜேக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் சீசனில் பார்த்துருப்போம், தர்ஷிகா மற்றும் அன்ஷிதா அப்புறமா வந்து விஜய் விஷால். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அதே கான்வர்சேஷன் இங்கேயும் நடந்திருக்கு. விஷால் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் பேசி ரெண்டு பேருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்து விஷாலும் மற்றும் தர்ஷிகா பேசுனது அவங்க ரெண்டு பேரும் தான் தெரியும் எந்த லெவலில் நம்ம பேசியிருக்கோம், என்னெல்லாம் கான்வர்சேஷன் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இதை அந்த ஆதிரியை வந்து ஒரு சொல்யூஷனுக்காக வந்திருக்காங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவங்க வெளியில் போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு எமோஷனலாக எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து அதையே சொல்லிட்டு இருக்காரு. எமோஷனலாக எடுக்கிறதுக்கு கிடையாது தம்பி, அது வந்து ஃபீலிங்ஸான ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்ககிட்ட ஓப்பனாக உட்காந்து பேசினதான் தெரியும். பட் வந்து எஃப்ஜே வந்து ஆதிரை வேணான்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டார். வியானா கூட வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டார் ஓகேன்ற மாதிரி, ஆதிரை வேணான்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டார். அதனால் வந்து அவர் வந்து என்னெல்லாம் வந்து பேச முடியாதெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் வந்து ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒரு விக்டிம் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு என்னை டோட்டலாக யூஸ் பண்ணிவிட்டு அவரோட கேம் வந்து அவர் ஷைன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கார். ஸோ இது வந்து கேமுக்காக மட்டும் பண்ணல, எங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா. ஏன்னா வந்து இங்கே ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவர்லாம் வந்து பிக் பாஸ் அவங்க ஆதிரை வீட்டுக்குள்ள மாரி கண்ணத்தை கேள்றது இதெல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டாக பண்ணாருன்னு கேட்டால் அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட ட்ராவல் அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு வேளை மறந்துருக்கலாம். பட் வந்து பிக் பாஸ் அதை வந்து மறைக்காது. மறக்கிறதுக்கும் மறைக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு வேளை எஃப்ஜே அவர் வெளியில் போனால் நம்ம என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் சம்பவம்லாம் பண்ணணுன்றது கண்டிப்பாக அவருக்கு தோன்றது வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து
விஜயோட அட்வொகேட் இருக்குல்ல விக்ரம், ஸோ விக்ரம் போயிட்டு ஆதிரை கிட்ட கேட்குறேன், ஏன் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுமே நீங்கள் அவங்கள விட்டு விலகலை? ஸோ உங்களுக்கு தான் தெரியுதுல, அவர் உங்களை ஏமாத்துறாரு, உங்கள்கிட்ட நடிக்கிறாரு, உங்கள்கிட்ட உண்மையாக இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் ஏன் அவங்கள விட்டு விலகலைன்னு கேட்குறாரு. அது அப்படி விலகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுல்ல. ஸோ விக்ரமுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதனால் வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்கும்போது ஸோ அட்லீஸ்ட் விக்ரம் வந்து அவங்க கிளைண்ட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிற தப்பு கிடையாது. பட் வந்து நியாயமாக பேசியிருந்தாலும் நல்லா இருக்கும்ன்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டவுடனே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து எஃப்ஜே வந்து ஸோ ஆதிரை காலில் விழுகிற அளவுக்கு ஓகேங்களா, அந்தளவுக்கு வந்து நான் மன்னிச்சிருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஸோ இது வந்து எப்படி வந்து கேஸை முடிச்சாங்கன்னே தெரில. ஸோ விக்ரம் பண்ண விஷயங்களால் கேஸ் முடிஞ்சிச்சா எப்படின்னு தெரில. பட் இந்த கேஸ் இங்கே முடிஞ்சாலுமே வெளியில் வந்து கம்பல்சரி ட்ராவல் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ எஃப்ஜே பண்ணது அனைத்துமே தவறுகள். ஸோ அவர் இந்த மாதிரி ப்ளே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ கரெக்டாக எதாக இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்களா? ஸோ உனக்காகவே வைல்ட் கார்டில் வர அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்தளவுக்கு வந்து சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க தானே அர்த்தம். ஸோ அது வந்து எஃப்ஜேவில் எப்போ ரியலைஸ் பண்ணுவான்னு தெரியல. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவு பண்ண மறுத்துல சந்திக்கலாம். நன்றி.